சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தெலுங்கானா மாநிலம் வளமான கலாச்சார பாரம்பரியத்தையும் கடின உழைப்பாளிகளான மக்களையும் கொண்டது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புகழாரம். இந்தியாவின் கிழக்கு நோக்கிய செயல்பாடு மற்றும் இந்தோ பசிபிக் ஆகிய கொள்கைகளுக்கு மியான்மர் மிக முக்கியமான நாடாகும். பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம். திமுக கூட்டணியில் தொடரலாமா வேண்டாமா என்பதை பொதுக்குழு கூட்டி முடிவு செய்யப்படும். நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ அறிவிப்பு. லெபனான் மீது தாக்குதல் தொடர்ந்தால் அமெரிக்காவுடனான போர் நிறுத்த பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்படும். ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். தெலுங்கானா மாநிலம் வளமான கலாச்சார பாரம்பரியத்தையும் கடின உழைப்பாளிகளான மக்களையும் கொண்டது என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெலுங்கானா மாநில உருவாக்க தினத்தையொட்டி தனது சமூக வலைதளத்தில் வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளார். இதில் மாநில உருவாக்க தினத்தில் தெலுங்கானா மக்களுக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார். தெலுங்கானா மாநிலம் வளமான கலாச்சார பாரம்பரியத்தையும் கடின உழைப்பாளிகளான மக்களையும் கொண்டது என்று கூறினார். மேலும் இம்மாநிலம் பல ஆண்டுகளாக புதுமை மற்றும் வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அடைந்துள்ளதாக தெரிவித்தார். தெலுங்கானா மக்கள் தொடர்ந்து முன்னேற்றத்துடனும் நல்வாழ்வுடனும் வாழ வாழ்த்துவதாக கூறினார். இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முதலிடம் கிழக்கு நோக்கிய செயல்பாடு மற்றும் இந்தோ பசிபிக் ஆகிய கொள்கைகளுக்கு மியான்மர் மிக முக்கியமான நாடாகும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் மியான்மர் அதிபர் யூ மின் ஆங் ஹைலங்குடன் ஒரு பயனுள்ள சந்திப்பை மேற்கொண்டதாக தெரிவித்தார். அதிபராக பொறுப்பேற்ற பிறகு தனது முதல் வெளிநாட்டு பயணத்திற்காக அவர் இந்தியாவை தேர்ந்தெடுத்துள்ளதை இந்திய மக்கள் பெரும் கௌரவமாக கருதுகிறோம் என்று கூறினார். புத்த பெருமானின் ஆசிகளுடன் அவர் தனது பயணத்தை போத்கயாவிலிருந்து தொடங்கியுள்ளார் என்பது சம அளவில் மகிழ்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்தார். இந்தியா மியான்மர் இடையேயான ஒட்டுமொத்த உறவுகள் குறித்தும் நாங்கள் ஆய்வு செய்ததாக கூறினார். இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முதலிடம் கிழக்கு நோக்கிய செயல்பாடு மற்றும் இந்தோ பசிபிக் ஆகிய கொள்கைகளுக்கு மியான்மர் மிக முக்கியமானது என்று தெரிவித்தார். திமுக கூட்டணியில் தொடரலாமா வேண்டாமா என்பதை பொதுக்குழு முடிவு செய்யப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், முதலமைச்சர் விஜய்க்கு 6 மாதம் முதல் 1 வருடம் வரை அவகாசம் கொடுத்துதான் ஆக வேண்டும் என்று தெரிவித்தார். பிறகுதான் விமர்சனங்களை முன்வைக்க முடியும் என்று கூறினார். துரதிருஷ்டவசமாக தாங்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டதால் தாவிகாவை ஆதரிக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். திமுக கூட்டணியில் தொடரலாமா வேண்டாமா என்பதை பொதுக்குழு கூட்டி முடிவு செய்யப்படும் என்றும் தான் தனிப்பட்ட முறையில் எந்த கருத்தும் கூற முடியாது என்றும் கூறினார். ஒரு கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்துவிட்டு மற்றொரு கட்சிக்கு செல்வது அவர்களின் தனிப்பட்ட உரிமை. இது கட்சி தாவல் தடை சட்டத்தில் வராது என்று தெரிவித்தார். லெபனான் மீது தாக்குதல் தொடர்ந்தால் அமெரிக்காவுடனான போர் நிறுத்த பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்படும் என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தனது சமூக வலைதள பக்கத்தில் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான போர் நிறுத்தம் என்பது லெபனான் உட்பட அனைத்து முனைக்குமான போர் நிறுத்தமாகும் என்று தெரிவித்தார். இது ஒரு முனையில் நடக்கும் போர் மீறல் அனைத்து முனைகளிலும் போர் நிறுத்தத்தை மீறுவதாக கூறினார். எனவே எந்த ஒரு போர் மீறலின் விளைவுக்கும் அமெரிக்காவும் இஸ்ரேலுமே பொறுப்பேற்க வேண்டும் என்று எச்சரித்தார். கிராமப்புற மாணவர்களுக்கு உயர்கல்வி வாய்ப்பை உறுதி செய்வதே அரசின் நோக்கம் என உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள உயர்கல்வி இயக்க அலுவலகத்தில் அரசு பொறியியல், கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உயர்கல்வித்துறை இயக்குனர் சுந்தரவல்லி, பள்ளி கல்வித்துறை செயலாளர் சந்திரமோகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதில் 2026-2027 ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை நடைமுறைகள், புதிதாக அறிமுகப்படுத்தப்பட பாடப்பிரிவுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, ஒரு தகுதியான கிராமத்து மாணவ மாணவிகள் தனக்கு இடம் கிடைக்கவில்லை என்ற நிலை வரக்கூடாது என்பதுதான் தங்களது நோக்கம் என்று கூறினார்.
துணைவேந்தரின் நியமனம் குறித்து முதலமைச்சரின் ஆலோசனை நடத்திய பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். உயர்கல்வித்துறை வெளிப்படைத்தன்மையோடு நேர்மையான முறையில் ஊழலற்ற தன்மையோடு செயல்படும் என்று கூறினார். புதுக்கோட்டை அருகே கோடைக்கால தண்ணீர் பந்தலை தொழிலாளர் நலத்துறை மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பர்வேஸ் திறந்து வைத்தார். தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் கோடைக்கால தண்ணீர் பந்தலை தமிழகத்தில் திறந்து வைத்து மக்களுக்கு நீர்மோர், சர்பத், பழங்கள் உள்ளிட்டவைகளை வழங்க வேண்டும் என்று கட்சியினருக்கு அறிவுறுத்தினார். அந்த வகையில் புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட மச்சுவாடி பகுதியில் மாமன்ற உறுப்பினர் அன்பு மேரி முத்துக்குமார் ஏற்பாட்டில் கோடைக்கால தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டிருந்தது. இதை தொழிலாளர் நலத்துறை மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கோடைக்கால தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர், பழங்கள், ஐஸ்கிரீம் மற்றும் நலத்திட்ட உதவிகளான புடவைகளை பெண்களுக்கு வழங்கினார். இந்த நிகழ்வில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மற்றும் தாவேக உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற விஜயபாஸ்கர் உசுறு உள்ளவரை உங்களோடு பயணிப்பேன் என்று உரை நிகழ்த்தி தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வெற்றி பெற்றார். இந்த நிலையில் விராலிமலை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவேங்கை வாசல், நீர்பழனி, வெண்மனை உள்ளிட்ட கிராம பகுதிகளில் வாக்கு அளித்த மக்களுக்கு நன்றி செலுத்த வந்த அவருக்கு பெண்கள் கும்மி அடித்து வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய அவர், உசுறு உள்ளவரை உங்களுடன் பயணிப்பேன் என்றும் தனது கால்கள் ஓய்கின்ற கால்கள் அல்ல, ஓடுகின்ற கால்கள் என்றும் உருக்கமான உரை நிகழ்த்தி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். இதில் அவைத்தலைவர் ராமசாமி, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள், மகளிர் அணியினர் ஏராளமானோர் உடனிருந்தனர். பேச்சிப்பாறை அணையிலிருந்து 850 கன அடி தண்ணீரை நீர்வளத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முன்னிலையில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் ஆகியோர்கள் திறந்து வைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணையிலிருந்து 850 கன அடி தண்ணீரை நீர்வளத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முன்னிலையில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் ஆகியோர் திறந்து வைத்தனர். இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆஸ்டின், செல்லசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, கடை வரம்பு பகுதிக்கு தண்ணீர் கொண்டு செல்ல தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். பேச்சிப்பாறை அணையை தூர்வாரும் திட்டத்தின் கீழ் ஆய்வு நடைபெற்று வருவதாக கூறினார். விரைவில் மத்திய, மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்து தூர்வாரப்படும் என்றார். மேகதாதுவில் அணையை கட்டி இது வேளாண்மைக்கு ஒவ்வாத மண்டலமாக மாற்றும் சூழ்நிலையை உருவாக்கும் மத்திய அரசை வன்மையாக கண்டிப்பதாக விவசாயிகள் கூட்டமைப்பு சங்கத்தின் தலைவர் கரிகாலன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் விவசாயிகள் கூட்டமைப்பு சங்கத்தின் தலைவர் கரிகாலன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படும் என்பது கொஞ்சம் கேள்விக்குறியாக உள்ளது என்று தெரிவித்தார். மேகதாது அணை கட்டுவதில் நிறுத்தப்படுகின்ற சூழல் ஏற்படாத பட்சத்தில் நிச்சயமாக மிகப்பெரிய போராட்டம் தமிழகத்தில் வெடிக்கும் என்று கூறினார். தமிழக முதலமைச்சர் விஜய் ராகுல் காந்தியிடம் பேசி நதிநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் வழியை செய்வார் என்று நம்புவதாக தெரிவித்தார். மேகதாதுவில் அணையை கட்டி இது வேளாண்மைக்கு ஒவ்வாத மண்டலமாக மாற்றும் சூழ்நிலையை மத்திய அரசு உருவாக்கி கொண்டிருப்பதை வன்மையாக கண்டிப்பதாக கூறினார். மேட்டூர் அணை திறக்கப்படுமா என்பதே கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கிறது. காரணம், நீர் மட்டம் குறைவாக இருக்கிறது. மழை பொழிந்து தண்ணீர் வந்தாலே ஒழிய திட்டமிட்டபடி நதிநீர் ஆணையத்தினுடைய தண்ணீர் வருவதாக எங்களுக்கு தெரியவில்லை. மேலூரில் விடுதலை போராட்ட வீராங்கனை அஞ்சலை அம்மாளுக்கு தாவேக சார்பில் அவரது உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தப்பட்டது. மதுரை மாவட்டம் மேலூரில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் விடுதலை போராட்ட வீராங்கனையும் அக்கட்சியின் கொள்கை தலைவருமான அஞ்சலை அம்மாளின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு தாவேகவினர் மலர் தூவியும் வீரவணக்கம் கோஷமிட்டு மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பேருந்து நிலையம் முன்பாக மேலூர் ஒன்றிய செயலாளர் மனோஜ்குமார் ஏற்பாட்டில் அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர், தண்ணீர் மற்றும் பழங்கள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாற்றுக் கட்சியை சேர்ந்த மேலூர் நிர்வாகிகள் புறநகர் மாவட்ட செயலாளர் விஷால் கிருஷ்ணா தலைமையில் தங்களை தாவேகாவில் இணைத்துக் கொண்டனர். டிஜிபி அருணை லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் பதவியில் தொடர செய்வது நேரடியான நீதிமன்ற அவமதிப்பு என்று சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் சவுக்கு சங்கர் தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் தனது வழக்கறிஞர்களை சந்தித்த பின்னர் சவுக்கு சங்கர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு கூடுதல் டிஜிபி அருண் தொடர்பாக கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருந்தது என்றும் அது தொடர்பான தீர்ப்பு வெளியாகி 4 நாட்கள் கடந்த பின்னரும்
டிஜிபி அருணை லஞ்ச ஒழிப்புத்துறையில் இயக்குனர் பதவியில் தொடர செய்வது நேரடியான நீதிமன்ற அவமதிப்பு என சவுக்கு சங்கர் தெரிவித்தார். மேலும் இயக்குனர் பதவிக்கு தகுதியானவர் அல்ல என்பது குறித்து நீதிமன்றம் தெளிவாக பதிவு செய்துள்ளதாகவும் அதை அரசு அதிகாரிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவும் தலைமை செயலாளர் சாய்குமார் மற்றும் டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் ஆகியோர் இந்த விவகாரத்தை முதலமைச்சரின் கவனத்திற்கு உடனடியாக கொண்டு செல்ல வேண்டும் என்றும் சவுக்கு சங்கர் வலியுறுத்தினார். காங்கிரஸ் செயல் தலைவர் காயத்ரியின் அவதூறு புகார்களுக்கு சிங்காநல்லூர் வேட்பாளரும் இளைஞர் காங்கிரஸ் தேசிய செயலாளருமான ஸ்ரீநிதி கோவையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவதூறு பரப்புவோர் மீது மான நஷ்ட வழக்கு தொடர்வேன் என்று தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி ஒதுக்கீடு மற்றும் வேட்பாளர் தேர்வில் காங்கிரஸ் கட்சிக்குள் முறைகேடுகள் நடைபெற்றதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி பதிவிட்ட கருத்து கோவையில் காங்கிரஸ் கட்சியின் பெண் நிர்வாகிகளுக்கு இடையே பெரும் வார்த்தை போர் நடைபெற்று வருகிறது. ஜோதிமணியின் பதிவிற்கு சிங்காநல்லூர் தொகுதி வேட்பாளர் ஸ்ரீநிதி எதிர்வினையாற்றிய நிலையில் அதற்கு தமிழ்நாடு மகிழா காங்கிரஸ் செயல் தலைவர் காயத்ரி கடுமையான கண்டனம் தெரிவித்ததுடன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மக்கள் நீதி மையத்தில் இருந்து வந்தவர்தான் ஸ்ரீநிதி என்றும் பாஜகவில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட பின்னரே உண்மைத்தன்மைகளை மறைத்து காங்கிரஸில் சீட் வாங்கினார் என்றும் தற்போது அவர் கட்சியிலிருந்து விலகிவிட்டார் என்றும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் செயல் தலைவர் காயத்ரி முன்வைத்தார். காயத்ரியின் குற்றச்சாட்டுக்கு கட்சியின் வேட்பாளர் ஸ்ரீநிதி தான் கட்சியிலிருந்து விலகவில்லை என்று மறுப்பு தெரிவித்துள்ள நிலையில் காயத்ரி முன்வைத்த புகார்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கோவையில் ஸ்ரீநிதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது காங்கிரஸ் தலைமை திறமையான வளர்ந்து வரும் இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையிலேயே தனக்கு சிங்காநல்லூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கியது என்றும் ஸ்ரீநிதி தெரிவித்தார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், அப்படி இருக்கும்போது ஒரு ஊழல் குற்றச்சாட்டை எங்க மேல வைக்க முடியாதுங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு வளர்ந்து வரும் அரசியல் ஒரு வளர்ந்து வரும் அரசியல்வாதிக்கு அவங்க அந்த இடத்துல சீட்டு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப பணம் வாங்கிதான் சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றது ஒரு இதை ஏத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குங்க. பெட்ரோல், எரிவாயு மற்றும் அத்தியாவசிய செலவுகள் தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் காவல்துறையினர் அபராத நடவடிக்கைகள் மேலும் சுமையை ஏற்படுத்துவதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு காவல்துறையினரால் ஏற்படும் சிரமங்கள் தொடர்பாக ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒன்றிணைந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது மெரினா கடற்கரை பகுதியில் தற்பொழுது ஒரே நாளில் ஒரு ஆட்டோவுக்கு 2 முறை கூட காவல்துறையினர் அபராதம் விதிப்பதாகவும் தெரிவித்தனர். காவல்துறையினரிடம் அபராதம் விதிப்பது குறித்து கேள்வி எழுப்பினால் உயர் அதிகாரிகளை சந்திக்க செல்கின்றனர் என்று கூறினார். பெட்ரோல், எரிவாயு மற்றும் அத்தியாவசிய செலவுகள் தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் அபராத நடவடிக்கைகள் மேலும் சுமையை ஏற்படுத்துவதாகவும் கூறினார். தங்களது கோரிக்கையை தமிழக முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று உடனடி தீர்வு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். உங்ககிட்ட கேட்டதுக்கு முறையான ரீசன் சொல்ல மாட்டாங்கண்ணா. சாட்டர்டே சண்டே அது ஒன்வே ஆக்கிடுறாங்க அந்த ரூட்டு. அந்த இதில் என் பேர் பூபதிண்ணா. நான் இங்கே தான் தலைமைச் செயலகத்தில் ஆட்டோ ஓட்டுறேன், பீச்சிலையும் ஆட்டோ ஓட்டுறேண்ணா. இங்கே சாட்டர்டே சண்டே ஒன்வே ஆகிக்கிறாங்க. ஒன்வே ஆனதுனால சுற்றின்னு தான் போய் ஆகணும் எல்லா வண்டியும். நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு 10 ரூபா பொழைக்கணுன்ட்டு தான் நாங்கள் வரோம். நாங்கள் அந்த ஓரத்தில் போனால் தான் எங்களுக்கு சவாரி ஆகும். என்ன பண்ணுறாங்க, டெய்லியும் ஓரத்தில் நின்றுக்கிறாங்க. 500 போய் ஃபைன் போடுறாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அப்படி தான் போடுவோம், கவர்மெண்ட் கிட்ட போய் கேளுங்க, கவர்மெண்ட் எங்களை போட சொல்லுது, ஒரு வண்டிக்கே இவ்வளோன்னு நாங்கள் ஃபைன் போட சொல்கிறாங்க எங்களை அப்படின்னு முறையான ரீசன் சொல்ல மாட்டுறாங்க அவங்க. அதேமாதிரி ஒரு கேஸ் போட்டால் பரவாயில்ல, ஒரு வண்டிக்கு 2 கேஸ் போடுறாங்க. இங்கே இருக்க எல்லா டிரைவருக்குமே 2 கேஸ் போட்டு வச்சுறாங்க எல்லா டிரைவருக்கும். அது என்ன இதுன்னு நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். திருவாரூரில் வீடுகளுக்கு நடுவே செல்லும் சேதமடைந்த மின் கம்பிகளை மாற்றி புதிய மின் கம்பிகளை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் மின் கம்பிகள் சேதமடைந்த நிலையில் காணப்படுகின்றன. இது மின்சாரத்துறை அதிகாரிகளுக்கு தெரிந்த போதிலும் ஆபத்தான கீழே அருந்து விழும் நிலையில் உள்ள மின்கம்பிகளை மாற்றாமல் சேதமடைந்த மின்கம்பிகளை கொக்கி முறையில் இணைத்து கட்டப்பட்டு உள்ளன. இதனால் அந்த சேதமடைந்த மின்கம்பிகள் எப்போது அருந்து விழும், தீப்பிடித்து எரியுமோ என பொதுமக்கள் அச்சத்துடன் வாழக்கூடிய நிலை உள்ளது. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள தண்டலை ஊராட்சிக்கு உட்பட்ட மேமமங்கலம் பகுதியில் வீடுகளுக்கு குறுக்காக தாழ்வழுத்த மின்கம்பிகள் செல்கின்றன. கோடை காலம் என்பதாலும் காற்று அதிகமாக அடிப்பதாலும் பல இடங்களிலும் மின்சார கம்பிகள் உரசி தீப்பிடிக்கும் சூழல் அபாயம் உள்ளதால் மின்சாரத்துறை அதிகாரிகள் உடனடியாக இந்த கம்பிகளை அகற்றிவிட்டு புதிய மின் கம்பிகளை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாழப்பாடி அருகே சாலை ஓரத்தில் தொங்கும் மின்சார ஒயர்களை மின் வாரிய ஊழியர்களிடம் பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
சேலம் மாவட்டம் அரசன்கோட்டை பகுதியில் சாலை ஓரத்தில் பல மாதங்களாக மின்சார வயர் குறைவான உயரத்தில் செல்வதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். விபத்து ஏற்படுவதற்குள் மின்வாரிய ஊழியர்கள் இந்த வயரினை சீர் அமைத்தால் விபத்துகளை தவிர்க்கலாம் என்று தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் பலமுறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவொற்றியூர் அருகே ஆக்கிரமிப்பு இடத்தில் தாவேக கட்சி அலுவலகம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்ததால் தாவேகவினர் இருவரை கொடூரமாக தாக்கியுள்ளனர். சென்னை திருவொற்றியூர் அருகே ஒண்டிக்குப்பத்தில் கடலோர பாதுகாப்பு மண்டலத்திற்கு சொந்தமான இடம் உள்ளது. இதனை அந்த குப்பத்தை சேர்ந்த மக்கள் பராமரித்து வந்துள்ளனர். இந்த இடத்தில் தமிழக வெற்றி கழகத்தினர் கட்சி அலுவலகம் கட்டுவதற்காக ஆக்கிரமித்து தகரங்கள் அமைத்துள்ளனர். இதற்கு அதே குப்பத்தை சேர்ந்த ரவீந்திரன் என்பவர் யாருடைய அனுமதி பெற்று கட்டிடம் கட்டுமான பணிகளால் ஈடுபட்டு கொண்டிருப்பதாக தாவேகவினரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். இதையடுத்து அதிகாரிகளின் தற்காலிக தலையிட்டால் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஒண்டிக்குப்பத்தில் ஊர்க்கூட்டம் நடைபெற்றது. அப்போது இந்த ஆக்கிரமிப்பு குறித்து விவாதிக்கப்பட்ட நிலையில் இதற்கு காரணம் ரவீந்திரன் தான் என்று எண்ணிய தாவேகாவை சேர்ந்த ஜெயச்சந்திரன், ஜனநாதன் ஆகியோர் ரவீந்திரனை பலமாக தாக்கியுள்ளனர். அப்போது ரவீந்திரனின் தங்கை பிரியா கேட்டபோது பெண் என்று பாராமல் அவரையும் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இந்த சம்பவத்தில் அண்ணன் தங்கை இருவருக்கும் முகத்தில் மற்றும் கழுத்து பகுதிகளில் பலத்த காயம் ஏற்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக ரவீந்திரன் திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். 1ஆம் தேதி ஆனால் ஊர் கூட்டம் போடுவாங்க. கூட்டம் போட்டு கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துருந்தாங்க. பார்த்துலாம் முடிஞ்சிச்சு. முடிஞ்சிட்டதுக்கப்புறம் இந்த கட்சி ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த இடம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதை நாங்கள் ஒன்றும் நிறுத்தலை. நகராட்சியாக வந்து நிற்க வச்சுருக்குறாங்க. எம்சியும் நகராட்சியும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நிற்க வச்சுருக்காங்க. நான் பேசிகிட்டே இருக்கும்போது அவங்கெல்லாம் பேசிகிட்டே இருந்தாங்க. லாஸ்ட்டாக வந்து நான் நின்றுக்கிட்டே இருந்தேன். சரி, அவங்க தானே பேசிகிட்டே இருக்கிறாங்க, சரி எதனால் ஏன் நிற்க வச்சாங்க, யார் நிற்க வச்சான்னு கேட்டதுக்கு நீ தான் சொல்லிட்டு என்னை அடிக்கிறது கூட. நான் ஏன் நிற்க வைக்கிறேன், எனக்கு நான் வேலையா, அது என்னுடைய இடமா அது அப்படின்னு நான் கேட்டேன். நான் கேட்டதுக்கு நீ தான் நிற்க வச்ச, உன்னை இனிமேல் உன்னை உயிரோடு வைக்கக்கூடாது. தனது கணவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தேனி மாவட்ட ஆட்சியரின் காரின் முன்பு அமர்ந்து பெண் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் நாகலாபுரத்தை சேர்ந்தவர் ஜெயவீர தேவி. இவருக்கு அதே பகுதியை சேர்ந்த ராஜசேதுபதி என்பவருடன் கடந்த 2014ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்ற நிலையில் இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் தனது மாமனாரின் தூண்டுதலின் பேரில் தன்னையும் தன் குழந்தைகளையும் தனது கணவர் அடிக்கடி அடித்து சித்திரவதை செய்து கொடுமைப்படுத்துவதாக கூறி தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரின் காரின் முன்பு தனது 2 மகன்களுடன் அமர்ந்து ஜெயவீர தேவி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். மேலும் தனது கணவர் வேறு பெண்ணுடன் தொடர்பு வைத்துக் கொண்டு தனக்கு சீதனமாக கொடுத்த 30 பவுன் நகையை அபகரித்து கொண்டதாகவும் குற்றம் சாட்டினார். இதனையடுத்து அவரை சமாதானப்படுத்திய காவல்துறையினர் அவரின் புகார் மனுவை பெற்றுக்கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தனர். தன் கணவர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து தனது நகைகளை மீட்டு தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். இது சார்ந்த கம்ப்ளைண்ட் இப்போ கலெக்டர் கிட்ட கொடுத்துருக்கேன். இதுக்கு முதல்ல வந்து கொடுத்துருக்கேன். நான் இதுக்கு முதல்ல இங்கே கொடுத்தேன். நான் மனு கொடுத்தேன். இங்கே மகளிரில் விசாரிச்சாங்க. அவர் வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனார். ஆனால் திருப்பி அவர் எதுவுமே பார்க்கல. இடையில அடிச்சிட்டாரு. அடிச்சு நான் திருப்பி கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்தேன். நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லி திருப்பி கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போனோடனே நீ ஸ்டேஷனுக்கு ஓயாமல் போகிற, இன்னும் நீ உன்னை என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அரசியலில் வர இருக்கிறதுனால எங்கேயுமே என்னை விளங்க. தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோரிடம் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றை அளித்துள்ளனர். அந்த மனுவில் தற்போது அறிவித்துள்ள விவசாய கடன் திட்டத்தை ரத்து செய்து தேர்தல் அறிக்கையில் கூறியது போன்று அனைத்து விவசாயிகளுக்கும் கடனை முழுமையாக தள்ளுபடி செய்கின்ற வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இதனையடுத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாய சங்கத்தின் நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசு விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுபடியாக தள்ளுபடி செய்ய வேண்டும். விவசாயிகளை சிறு குறு விவசாயிகள் என்று பிரித்து பார்க்கக்கூடாது. பிரித்தாலும் சூழ்ச்சியை கைவிட வேண்டும் என்பதை தமிழக விவசாயிகள் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரி கோவில்பட்டி சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு
கரிசல் பூமி விவசாயிகள் சங்கம் சார்பில் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தியும், உரம் விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் தங்களது கோரிக்கை மனுவினை கரிசல் பூமி விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் வரதராஜன் தலைமையில் சார் ஆட்சியர் ஹியூமன் சூமங்களிடம் வழங்கினார். பரங்கிமலையில் வீடு குத்தகை பெறுவதற்காக பெண் ஒருவரிடம் வழக்கறிஞர் வாங்கிய பணத்தை திருப்பி தராததால் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை பரங்கிமலை பகுதியைச் சேர்ந்த குளோரி என்பவர் வீடு குத்தகைக்கு பெறுவதற்காக இடைத்தரகர் விமல்நாதன் மூலம் நந்தம்பாக்கத்தை சேர்ந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தியிடம் ரூபாய் 5 லட்சம் வழங்கியதாக கூறப்படுகிறது. ஆனால் வீடு கிடைக்காததால் பணத்தை திரும்ப கேட்டபோது அதை வழங்க மறுத்ததுடன் மிரட்டியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்து பேசச் சென்ற கஸ்தூரி என்ற பெண்ணை வயதானவர் என்றும் பாராமல் தாக்கியதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். குளோரியின் ரூபாய் 5 லட்சத்தை மீட்டு தருவதோடு சம்பந்தப்பட்டவர் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். உங்களுக்கு தான் அந்த கோரிக்கை, தயவு செஞ்சு என் காசு எப்படியாவது வாங்கி கொடுங்க. அவர் காசு கொடுக்குற ஐடியாவே அவருக்கு இல்லை, ஏமாற்றணும் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் எனக்கு பதில் சொல்லி அனுப்புனார். நீ யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லு அப்படின்றாரு. எனக்கு நீங்கள் தான் அந்த காசு வாங்கி கொடுக்கணும், இல்லைனா எனக்கு வேறு வழி தெரியல. நானும் என் பிள்ளைங்களும் சூசைட் பண்ணிக்கிறது தவிர எனக்கு வேறு வழியே தெரியல ஐயா. எப்படியாவது இந்த காசை நீங்கள் தான் தயவாக எனக்கு வாங்கி கொடுக்கணும். தென்காசி அருகே அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றியவர்கள் மீது பாதிக்கப்பட்டவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் மலையடிக்குறிச்சி பகுதியை சேர்ந்த படியேறும் பெருமாள் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அதில் சங்கரன் கோவில் பகுதியை சேர்ந்த செல்லசாமி என்பவர் முன்னாள் திமுக அமைச்சர் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி அதிகாரிகளுடன் நெருக்கம் இருப்பதாக கூறி கவிதா என்ற பெண் மூலம் அரசு வேலை வாங்கி தருவதாக உறுதியளித்து பலரிடம் லட்சக்கணக்கில் பணம் பெற்றதாக குற்றச்சாட்டப்பட்டுள்ளது. இது குறித்து காவல்துறையில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும், பொருளாதார குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் அன்னபூரணி புகார்தாரர்களை மிரட்டுவதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது குறித்து முன்னாள் இராணுவ வீரரான செல்லசாமி உள்ளிட்ட சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்தனர். அன்னபூர்ணிங்கிற இன்ஸ்பெக்டர் மேடம் நீ யாரு, நீ என்ன ஜாதி, எதுக்கு பணம் கொடுத்து இங்கே ஏமாந்து எங்களை தான் கிராஸ் பண்ணாங்களே தவிர சம்மந்தப்பட்ட 2 பேரையும் இதுவரைக்கும் கூட்டு விசாரிக்கவே இல்லை. சம்மந்தப்பட்ட கவிதாங்கிறவங்க கோயம்புத்தூர்ல இருந்துக்கிட்டு சம்மன் அனுப்புனா நான் வருவேன், நீ எங்கே வேணாலும் போய் பெட்டிஷன் கொடுன்னு சொல்லி மிரட்டுறாங்க. பாப்பாரப்பட்டி பழைய பேருந்து நிலையம் அருகில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே பாப்பாரப்பட்டி தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்ய கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் தேர்தல் வாக்குறுதியில் கூட்டுறவு சங்கங்களில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். தற்போது நிதி நெருக்கடியின் காரணமாக சிறு குறு விவசாயிகளின் ரூபாய் 50,000க்கும் உட்பட்ட கடன்கள் தள்ளுபடி என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருப்பது பெருத்த ஏமாற்றத்தை அளிக்கிறது. தமிழக அரசு முழுமையாக கூட்டுறவு சங்கங்களில் கடன் பெற்றுள்ள விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி விவசாய சங்கத்தினர்கள் முழக்கங்களை எழுப்பினர். இதில் சங்கத்தின் மேற்கு மாவட்ட செயலாளர் பாலவாடி மணி, இயற்கை விவசாயிகள் சங்கம் மாவட்ட செயலாளர் தேவேந்திரன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சேலத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்துள்ள விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள முதலமைச்சர் ஜோசப் விஜய் தமிழ்நாட்டில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் பெற்றுள்ள பயிர்க்கடன் தள்ளுபடி என்று அறிவிப்பு வெளியிட்டார். இந்த அறிவிப்பு விவசாயிகளுக்கு எந்த வகையிலும் பயன் அளிக்காது என்று விவசாயிகள் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சேலம் கோட்டை மைதானத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்த பயிர்க்கடனை திரும்ப பெற்று விவசாயிகள் அனைவரும் பங்கு பெறும் வகையில் முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும், 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி செய்யப்படும் என்றும் வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இதில் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். பூந்தமல்லி அருகே தடை செய்யப்பட்ட போதை மாத்திரைகளை கடத்தி சென்றவரிடமிருந்து 400 போதை மாத்திரைகளை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பூந்தமல்லி அடுத்த சென்னீர்குப்பம் பகுதியில் தடை செய்யப்பட்ட வலி நிவாரண மாத்திரைகளை போதை மாத்திரைகளாக விற்பனை செய்யப்பட்டது. இது குறித்து பூந்தமல்லி
காவல்துறையினர் அப்பகுதியில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த 2 நபர்கள் காவல்துறையினரை கண்டதும் தப்பி ஓட முயன்றனர். அவர்களை மடக்கி பிடித்து சோதனை செய்தபோது அவர்களிடம் தடை செய்யப்பட்ட போதை மாத்திரைகள் இருப்பது தெரிய வந்தது. மேலும் விசாரணையில் பிடிப்பட்டவர்கள் சென்னீர்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ், சக்திவேல் என்பவர்களிடமிருந்து 400 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த சம்பவத்தில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். வாழப்பாடி அருகே கிணறு தோண்டும் போது கயிறு அறுந்து விழுந்ததில் கூலி தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி புதுப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் முருகேசன். கூலி தொழிலாளியான இவர் செல்லப்பன் நகர் பகுதியில் சுப்பிரமணி என்பவரின் விவசாய தோட்டத்தில் கிணறு தோண்டும் பணியில் இவரும் இவரது நண்பர்களும் ஈடுபட்டுள்ளனர். அப்போது கிணற்றுக்குள் இருந்து உடைக்கப்பட்ட ஜல்லிக்கற்களை மேலே கொண்டு வருவதற்கு கயிறு பயன்படுத்தி உள்ளனர். இந்த நிலையில் எதிர்பாராத விதமாக கயிறு அருந்து ஜல்லிக்கூடை அவர்கள் மீது விழுந்ததில் முருகேசன் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் இருவர் மயங்கிய நிலையில் மீட்டு முதல் உதவி சிகிச்சைக்காக வாழப்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் வாழப்பாடி காவல்துறையினர் முருகேசன் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. வேளச்சேரியில் இராணுவ வீரர் என கூறிக்கொண்டு மது போதையில் 2 சக்கர வாகனத்தை திருட முயன்ற வட மாநில நபரை பொதுமக்கள் பிடித்து தர்ம அடி கொடுத்து சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வேளச்சேரியில் உள்ள ஒரு உணவகத்தின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 சக்கர வாகனத்தை மது போதையில் இருந்த வட மாநில இளைஞர் ஒருவர் தன் வசம் இருந்த சாவியை கொண்டு திறக்க முயன்றார். இதனை கண்ட வாகனத்தின் உரிமையாளர் தனது வாகனத்தை ஏன் எடுக்கிறாய் என்று கேட்டு அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது அந்த வட மாநில இளைஞரும் ஹிந்தி மொழியில் பேசியபடி அவரோடு வாக்குவாதம் செய்தார். தொடர்ந்து அங்கிருந்த பொதுமக்கள் வாகனத்தை திருட முயன்றுவிட்டு தங்களை எதிர்த்து பேசுகிறாயா என கூறி அவரை அடித்தனர். இதில் அவருக்கு முகத்தில் பலத்த காயம் ஏற்பட்டது. பின்னர் அவர் மீண்டும் சாலையின் நடுவில் நின்று கொண்டு தனது சட்டையை கழற்றி கொண்டு நான் ஒரு இராணுவ வீரர் என கூறி அனைவரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த வேளச்சேரி காவல்துறையினர் அவரை மீட்டு அவரிடம் இருந்த 3 இருசக்கர வாகன சாவிகளை கைப்பற்றினர். மேலும் அவரை முதல் உதவி சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் கிழக்கு நோக்கிய செயல்பாடு மற்றும் இந்தோ பசிபிக் ஆகிய கொள்கைகளுக்கு மியான்மர் மிக முக்கியமான நாடாகும். பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம். திமுக கூட்டணியில் தொடரலாமா வேண்டாமா என்பதை பொதுக்குழு கூட்டி முடிவு செய்யப்படும். நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ அறிவிப்பு. லெபனான் மீது தாக்குதல் தொடர்ந்தால் அமெரிக்காவுடனான போர் நிறுத்த பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்படும். ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி எச்சரிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும். என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.